அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது காளியம்மாள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வதந்தி பார்ப்பன அனைவருக்குமே ஒரு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு நேரடியாக எல்லா யூடியூப் சேனலுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் தங்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. குறிப்பாக இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகிடுவாங்க, அவங்களுடைய பண ஆசை பதவி ஆசை பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு, இதனால் அவங்க நிச்சயமாக திமுக அல்லது அதிமுக அல்லது பாஜக போய் இணைவாங்க அப்படின்ற நிறைய வதந்தியான செய்திகளை நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா வதந்தி செய்திகளுக்குமே ஒரு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இன்றைய தினம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் காளியம்மாள் சொல்லிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் என்னை கேவலமாக இன்னும் என்னை கொச்சையாகவே திட்டினாலுமே கட்சியிலேருந்து நான் விலகிடுவேன் அப்படின்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னும், இது என்னுடைய ஒரு தாய் வீடு மாதிரி அப்படின்னும், அம்மா கூட எவ்வளவோ சண்டை வரலாம், அதுக்குன்னு நம்ம அம்மாவை இல்லைன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா சீமானையும் கட்சியும் அழிக்க நினைக்கக்கூடிய அனைவருக்குமே தகுந்த பதிலடி கொடுக்குமாறு இந்த மாதிரி பேசியிருந்தது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. எப்படியாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு எப்போதுமே அண்ணன் தானே தவிர அவரை நான் எப்பவுமே எதிராளியாக பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி அனைவரு இடத்துலையுமே மீண்டும் அவங்களுடைய ஒரு பேரை தக்க வச்சிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் காளியம்மாள் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புன்னகையும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதும் கூட இருந்திருந்தாங்க. காளியம்மாளை எப்படியாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்ச எல்லோருக்குமே இது ஒரு தகுந்த பதிலடியாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.